ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நைட் தூக்கம் வராது, அவ்வளவு கஷ்டமா இருந்தது. 2 முட்டு ஆபரேஷன் பண்ணியிருக்கமே, எப்படி நம்மளால படி இறங்க முடியும்னு. வணக்கம், என் பேர் ஜமால். ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து உங்களுக்கு மூட்டு வலி ஆரம்பிச்சது. படி என்னால ஏற முடியாது, அதிக தூரம் என்னால நடக்க முடியாது. ஏதாவது ஒரு வேலை கூடுதலா பார்த்தா முட்டு வலி ரொம்ப இருக்கும். வலியோட தீவிரம் வந்து அவங்களால வேற எந்த விஷயத்தையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு அந்த வலி ரொம்ப அதிகமா இருந்தது. நைட் தூக்கம் வராது, அவ்வளவு கஷ்டமா இருந்தது முட்டு வலினால. அதனால நாங்க இயற்கை வைத்தியத்துல ஏதாவது சரி பண்ணிடலாமான்னு பார்த்தா எதுவுமே செட் ஆகல. ஒரு பாயிண்ட்ல இல்ல இந்த சர்ஜரி தான் போய் ஆகணும்ன்ற மாதிரி எங்களுக்கு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போகலான்னு டாக்டர் ஜபராஜ் பிரதீப் சார் பார்த்தோம். இங்க இருந்து எங்க வீட்டுல இருந்து அவங்க ஹாஸ்பிட்டல் 1 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. எல்லாரும் சொல்றதுனால அவரை போய் பார்த்தோம். மருத்துவம் எந்த அளவுல இருக்கு அப்படியெல்லாம் எடுத்து சொன்னாங்க. சரி, அதனால நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஆப்ரேஷன் பண்ணோம். ஜூன் 13ஆம் தேதி ஒரு மூட்டை ஆப்ரேஷன் பண்ணோம். 3 நாள் கழிச்சு 16ஆம் தேதி இன்னொரு மூட்டை ஆப்ரேஷன் பண்ணோம். அவங்களாவே எந்திரிச்சு நிக்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் வாக்கர் வச்சு அங்க நடந்தேன். அடுத்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாக்கர் சப்போர்ட் எல்லாமே நடந்துட்டாங்க. நாங்க 2nd ஃப்ளோர்ல இருக்கோம். நானே ரொம்ப மலைச்சேன். 2 முட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோமே, எப்படி நம்மளால படி இறங்க முடியும்னு. சார் கொடுத்த தைரியத்தினாலதான் 2nd ஃப்ளோர்ல இருந்து லிஃப்ட் கிடையாது, நாங்க 2 மாடியில இருந்து படி இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு நானே நடந்து போனேன். யார் சப்போர்ட் இல்லாம எல்லா வேலையுமே பாத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இருந்தது. இப்போ வலி எதுவுமே எனக்கு இல்லை. என்னால தைரியமா நடக்க முடியுது, படி ஏறி இறங்க முடியுது. அந்த அளவுக்கு முன்னாடி விட ரொம்ப முன்னேற்றமா இருக்கேன். திருப்பி பழைய நிலைமைக்கு வந்தது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். டாக்டர் ஜபராஜ் பிரதீப் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்ற வேர்ட்ஸ்குள்ள அடக்கிட முடியாது. அவங்க கொடுத்த கான்ஃபிடென்ட் தான் இப்ப திருப்பி பழைய நிலைமையில எங்க அம்மாவை பாக்குறது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு.